ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அம்மா வந்துட்டு எனக்கு இந்த டிஷ் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் முடியல, டயர்டாக இருக்குது, மார்னிங்லாம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் பிரிஸ்காக இருந்து செய்வோம் அப்படின்ட்டு. என்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்ணில் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆனியனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் தக்காளி வந்து நல்லா வணக்குனதுக்கப்புறமா அதில் என்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா, பெப்பரு, சீரகப்பொடி, அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள், மிளகாத்தூள் அது மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அண்ட் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட வந்து நமக்கு என்ன காய்கள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பீன்ஸு, கேரட், அப்புறம் அந்த ஃப்ரெஷ் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிட்டு அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அதை வேக வைக்கணும். இந்த மீன் டைம் வந்து இதில் எனக்கு வந்து சிக்கன் க்யூப்ஸ் வந்து ஸ்டாக் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு ஹாஃப் பீஸ் வந்து சேர்த்துருந்தேன். நான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்துட்டு. அண்ட் இதில் வந்துட்டு இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நான். யூஸ்வலாக வந்துட்டு இந்த மசாலா சேர்க்குறப்பே நான் வந்துட்டு அந்த மேகி மசாலா இருக்கும்ல, தனியாகவே கிடைக்குமே, அதுதான் நான் சேர்ப்பேன். அது வந்து நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது செஞ்சேன். எப்பயுமே இது செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக வரும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க இதெல்லாம். கண்டிப்பாக சொல்கிறேன், யாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு வந்து ரொம்ப சுமாராக வந்திருந்தது. எப்பயுமே நல்லா வர ரெசிபிஸ் மட்டும் காட்டுறது கிடையாது. ஸோ இந்த தடவை ஒஸ்ட்டாக வந்ததையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா.